நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் தலைமுறை. இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி நள்ளிரவு கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து அந்த வழியாக ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனைவி குழந்தைகளுடன் சென்று கொண்டிருந்தவரின் இரு சக்கர வாகனத்தில் பேருந்து உரசியதாக கூறப்படுகிறது. அரசு விரைவு பேருந்து ஓட்டுநருக்கும் இரு சக்கர வாகனத்தில் வந்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த சமயத்தில் பேருந்திலிருந்து இறங்கிய ஒரு நபர் இரு சக்கர வாகனத்தில் வந்தவரை மனைவி கண்ணெதிரே சட்டையை பிடித்து அடித்ததாக கூறப்படுகிறது. இதை சற்றும் எதிர்பாராத இந்த குடும்பத்தினர் செய்வதறியாது திகைத்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் அதிக அளவில் பொதுமக்கள் கூடினதால் வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. சம்பவம் பற்றி கேள்விப்பட்ட கரும்புக்கடை காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து போக்குவரத்தை சரி செய்தனர். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இரு சக்கர வாகனத்தில் வந்த பெண் கூறியதாவது, குழந்தைங்களோட வந்திருக்காரு, இண்டிகேட்டர் போட்டு தானே வரோம், ரேஸ் பண்ணி தானே வரோம், அவர் கேட்டுட்டு இருக்காரு. உள்ள இருந்து ஒரு ஸ்பீடா வந்தா வந்து நெஞ்சு சட்டி பிடிச்சு தள்ளிட்டு ஒரே யார் அடிச்சது? யாரு? இருங்க ஏன் ஒரு நிமிஷம் பேசஞ்சர் அடையாளம் காட்டுவீங்களா? அடையாளம் காட்டுவீங்களா? உள்ள போனா அடையாளம் காட்டுவீங்களா? ஆள் இல்லையா? இந்த சம்பவம் குறித்து கோவை கரும்புக்கடை காவல் நிலைய போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ் தலைமுறை செய்திகளுக்காக தலைமை நிருபர் திரு டில்லி பாபு அவர்களுடன் நிருபர் சர்ஜுன்.